Hello everyone, let's continue with this Vedic age, right? இதுவரைக்கும் நம்ம எதை பார்த்திருக்கோம் அப்படின்னா social life பார்த்திருக்கோம். அதில் இருக்கக்கூடிய different features between later Vedic age and early Vedic age, right? எதெல்லாம் வந்து டிஃபரன்ஸாக இருந்தது அப்படின்னா education, marriage, family, varna system, nature of society, women-உடைய status. இது எல்லாமே வந்து நம்ம 2-3 கிளாஸில் we have discussed, right? Social life வந்து later Vedic age-க்கும் early Vedic age-க்கும் என்ன மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி discussed. Now in this class we are going to focus on both வந்து Vedic age, 2 Vedic age பார்த்தோம் இல்லையா, early and later. இதில் இருக்கக்கூடிய காமன் ஃபீச்சர்ஸ் என்னென்னு இந்த கிளாஸில் நம்ம பார்க்குறோம், ரைட்? ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் கஸ்டம். அதாவது early Vedic age-க்கும் later Vedic age-லையும் ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸிங் கஸ்டம் தான் இருந்தது. அண்ட் ஆல்சோ என்டர்டைன்மெண்ட், அவங்க 2 பேர்த்துக்கும் 2 டைம் பீரியட்லையும் காமனாக தான் வந்து என்டர்டைன்மெண்ட்ஸ் இருந்தது. ஃபுட் ஹேபிட்ஸும் சிமிலராக இருந்தது. தென் ஹெல்த் அண்ட் ஹைஜீன், அப்புறம் ஹவுஸ் ஹோல்டிங், இந்த 5 ஃபேக்டர்ஸுமே வந்து காமனாக தான் இருந்தது. Let's discuss one by one. First is dressing custom, right? So இவங்க வந்து என்ன மாதிரியான ட்ரெஸ் வந்து வியர் பண்ணாங்க அப்படின்னா காட்டன் அண்ட் உள்னால ஆன 2 garments, that is upper garment and lower garment. இந்த upper garment என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா it is called as Uttraya, right? So Uttraya, U-T-T-A-R-I-A, Uttraya, which means upper garment. Next is Antraya, which means lower garment, right? So it is made up of cotton and wool. அதே மாதிரி தே ஓர் அவங்கக்கிட்ட நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வந்து நிறைய டைப்பில் வந்து வச்சுருந்தாங்க, ரைட்டு? டியூரிங் திஸ் போத் early Vedic and later Vedic age people வந்து they used this cotton and wool garments, upper garments and lower garment. Upper garment வந்து it is called Uttraya and lower garment it is called as Antraya, right? And நிறைய ஆர்னமெண்ட்ஸும் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க, both from early Vedic and later Vedic age. Next is entertainment. இவங்களுடைய என்டர்டைன்மெண்ட் என்னவாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு சேரியட் ரேசிங், பிகாஸ் இவங்களுக்கு வந்து ஹார்ஸ் இவங்ககிட்ட இருந்ததுனால சேரியட் ரேசிங், ஹார்ஸ் ரேசிங், கேம்பிளிங், அதுக்கப்புறம் டைசிங், மியூசிக், டான்ஸ், இது எல்லாமே வந்து இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸாக இருந்தது, ரைட்டு? ஸோ இவங்களுக்கு வந்து மியூசிக்கும் சரி, போத் வோக்கலும் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல், அதாவது அவங்க பாடுறதும் சரி, இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதும் சரி, இது 2மே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, ரைட்? திஸ் இஸ் த செகண்ட் ஃபீச்சர், காமன் ஃபீச்சர். நெக்ஸ்ட் இஸ் ஈட்டிங் ஹேபிட்ஸ். இது மட்டும் வந்து மெயின் சீரியல் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகும். தட் இஸ் early Vedic பீரியடில் வந்து பார்லி யூஸ் பண்ணாங்க. லேட்டர் Vedic பீப்புள் வந்து they used to wheat, ரைட்? அதே மாதிரி they were well known about this milk products because அவங்க கேட்டில்லாம் வளர்த்ததுனால they are aware of this milk products and அவங்க eating habitsலையும் milk products வந்து இருந்தது. They used ghee and they consumed curd, right? So but eating cow meat வந்து it is prohibited because அவங்கள பொறுத்த வரைக்கும் cow வந்து ஒரு sacred animal-ஆக இருந்ததுனால they didn't consume this cow meat. And also with respect to this drinks பொறுத்த வரைக்கும் both alcoholic and non-alcoholic drinksமே வந்து அவங்களுக்கு பரிச்சயமாக தான் இருந்தது. And some of the example of this drinks were Soma and Sura, right? Sura is type of wine and the Soma is quite alcoholic. It is derived from some plant called Soma, right? And next thing is that health and hygiene. இப்போ ஜென்ரலாகவே இந்த காமன் ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, போத் நமக்கு early and later Vedic age பொறுத்த வரைக்கும் people lived for 100 years, right? So life expectancy was quite long. And இங்கே வந்து என்ன மாதிரியான டிசீஸ் வந்து இருந்தது அப்படின்னா epilepsy was common, right? Epilepsy means லைக் ஷீசஸ் வரும் இல்லையா, விச் மீன்ஸ் இன் தமிழ் வலிப்பு நோய்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இட் வாஸ் குவைட் காமன். அண்ட் இது வந்து குழந்தைங்களையும் அஃபெக்ட் பண்ணியிருந்தது. அண்ட் ஆல்சோ இப்போ இந்த மாதிரி டிசீஸை வந்து இங்கே க்யூர் பண்ணுறதுக்கு தே ப்ரிஃபர்ட் சூப்பர்ஸ்டிஷன்ஸ், ரைட்டு? ஸோ சூப்பர்ஸ்டிஷனும் மேஜிக்கல் சாம்ஸும் வந்து நம்பினாங்க இந்த மாதிரி டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ தே ப்ரேட் த காட்ஸ், ரைட்டு? ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வின்ஸ்ங்கிறது யார் அப்படின்னா they are divine physicians, ரைட்? ஸோ அவங்கள வந்து வணங்கினாங்க in order to cure this diseases, ரைட்? இவங்களோட ப்ரைமரி பேஷன் என்ன அப்படின்னா cleanliness, ரைட்? ஸோ ஹைஜீனில் they were quite supreme only. This is next common feature. The final thing is household, right? ஸோ வந்து both later Vedicum சரி early Vedic peopleum அவங்களுடைய ஹவுஸ் ஹோல்டிங் வந்து கொஞ்சம் காமனாக தான் இருந்தது. கிளென்லினஸ் வந்து அவங்களுடைய பேஷனாக இருந்தது. we have discussed this. And next is கிரக சூத்ரா, ரைட்? which means இப்போ வந்து எப்படி வந்து ஒருத்தங்கிட்ட பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற மேனர்ஸும் சரி எட்டிக்வேட்ஸும் சரி ரொம்ப கிளியராக வந்து எல்லாருக்கும் இருந்தது, ரைட்? அது வந்து கிரக சூத்ராங்கிற ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து இட் ஹாஸ் பீன் ப்ரிஸ்கிரைப் வித் தீஸ் கோட் ஆஃப் கண்டக்ட், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் கெஸ்ட்டுங்கிறது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் அதிதி. அண்ட் எல்லா டைம்லையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட் வெல்கமிங்காக தான் இருந்தாங்க கெஸ்ட் எல்லாருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கெஸ்ட் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா ஸ்பெஷல் கெஸ்ட்டுங்கிறது வந்து குரு, கிங்கு, அதுக்கப்புறம் ஃபாதர் இன் லா, இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கப்பட்டது.
அண்ட் நெக்ஸ்ட் இஸ் வேதிக் மந்த்ராஸ். வேதிக் மந்த்ராஸ்ங்கிறது என்ன அப்படின்னா அவங்க டெய்லி குளிக்கும் போதும் சரி, அதாவது டெய்லி பாத் அண்ட் whenever they are washing their feet and hands, இப்போல்லாம் வந்து they will be reciting some Vedic mantras, right? இது எல்லாமே வந்து it is in the part of later Vedic age. இது எல்லாமே வந்து ஒரு ரிச்சுவலாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, right? So these are the common features, and with this we are completing this social life. And now we are going to focus on political life of this Vedic age people. Vedic ageல political life எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம் இப்போ, ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் the political structure of this Vedic society. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா பேசிக் யூனிட் யார் அப்படின்னா ஃபேமிலி. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் குலா. இட் இஸ் ஹெட்டட் பை, இது யார் வந்து தலைமை தாங்குறாங்க அப்படின்னா குலப்பா ஆர் கிரகபதி, ரைட்? ஸோ இட் இஸ் GRI ஆர் சம்டைம்ஸ் இட் இஸ் GRU. கிரகபதி அவங்க தான் வந்து இந்த ஃபேமிலியோடைய ஹெட்டாக இருக்காங்க, ரைட்? ஸோ நிறைய ஃபேமிலி சேர்ந்தது தான் வந்து இட் இஸ் அ வில்லேஜ். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிராமா. It is headed by Gramini, right, or Gramini. And next, நிறைய villages சேர்ந்தது வந்து it is called as Visu, right? Visu is headed by Vishyapati, right? Next வந்து நிறைய விஷூஸ் சேர்ந்தது வந்து இட் இஸ் அ ட்ரைபு. ட்ரைபுக்கு இன்னொரு நேம் தான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ஜனா. இப்போ ஜனாங்கிறது வந்து ஏர்லி வேதிக் டைம் பீரியடில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பொலிட்டிக்கல் யூனிட், ரைட்? ஸோ இப்போ இந்த ட்ரைபெல்லாம் சேர்ந்து, அதாவது இந்த ஜனா எல்லாம் சேர்ந்து தே ஃபார்ம்டு திஸ் ட்ரைபல் கிங்டம், ரைட்? ஸோ இந்த ட்ரைபல் கிங்டம் வந்து இட் இஸ் ஹெட்டட் பை ஹூம் அப்படின்னா ஏ ராஜன் ஆர் கிங், ரைட்? ஸோ இந்த இனிஷியலாக, அதாவது ஏர்லி வேதிக் ஏஜில் வந்து இருக்கக்கூடிய ராஜனுக்கு இப்போ இருக்கக்கூடிய ராஜாஸ்க்கும், அதாவது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ராஜாஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். we'll be discussing in the next slide, right? Okay, now what we have discussed till now அப்படின்னா political structure பார்த்துட்டு இருக்கோம். இதில் basic unit வந்து family. It is headed by Grahapati or Kulapa, and next is village. It is headed by Gramani, and next is Visu. It is headed by Vishyapati, then tribe or Jana. நிறைய ஜனாஸ் சேர்ந்தது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ட்ரைபல் கிங்டம். இந்த ட்ரைபல் கிங்டம் வந்து யார் ஹெட் பண்ணுறா அப்படின்னா தட் இஸ் பை ராஜன் ஆர் கிங், ரைட்? இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ட்ரைபல் கிங்டம் வி ஆர் கோயிங் டு சி. ஃபர்ஸ்ட் இஸ் பாரதாஸ் ஆர் பிரிதாஸ், அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மத்ரியா அண்ட் யடு, நெக்ஸ்ட் இஸ் புராஸ், ரைட்? இவங்க எல்லாருமே வந்து ஏர்லி வேதிக் ஏஜில் இருக்கக்கூடிய ட்ரைபல் கிங்டம்ஸ், ரைட்? Now we are going to get into early Vedic age-ல இந்த ட்ரைபல் கிங்டம் உடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருந்ததுன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து யாரை சென்ட்ரிக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ராஜன் பார்த்தோம் இல்லையா, கிங் ஆர் ராஜன். இவங்களுக்கு லைக் சம்வாட் இட் வாஸ் லைக் மொனார்கி. ஆனால் இவரால் வந்து அவருடைய டெசிஷன்ஸை அவர் மட்டுமே எடுக்க முடியாது, ரைட்? there will be some council. என்ன கவுன்சில் அப்படின்னா சபா அண்ட் நெக்ஸ்ட் சமிதி. சபாங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது அந்த ட்ரைபல் கிங்டம்ல இருக்கக்கூடிய எல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கவுன்சில் தான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் சபா. நெக்ஸ்ட் இஸ் சமிதி. சமிதிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் அங்கே இருக்கக்கூடிய மற்ற பீப்புள் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எல்டர் அண்ட் ராஜன், இவங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா பீப்புளுமே சேர்ந்த ஒரு அசம்பிளி தான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் சமிதி, ரைட்? நவ் ஒரு கிங் இருக்காங்க. இது வந்து ஏர்லி வேதிக் பீரியட்ல கிங் இஸ் அசோசியேட்டட் பை, இல்லை அப்படின்னா அவருக்கு வந்து அவருக்கு தனியாக டெசிஷன் எடுக்க முடியாது. there will be சபா அண்ட் சமிதி, ரைட்? நவ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இவருக்கு யாரெல்லாம் அசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஸ் புரோஹிதா இல்லை அப்படின்னா ப்ரீஸ்ட். இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் அதாவது கிங்கோடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் அசஸ் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் பர்சன். செகண்ட் வந்து அந்த ஆர்மியோடைய, இவர் மெயின்டைன் பண்ணுவார் இல்லையா ஒரு ஆர்மி, அவங்களுடைய கமாண்டர் தட் இஸ் செனானி, ரைட்? அவங்க தான் வந்து நெக்ஸ்ட் அசஸ் பண்ணுறவங்க. நெக்ஸ்ட் வந்து சம் பாப்புலர் பாடிஸ், தி ஆர் தி சபா அண்ட் சமிதி, ரைட்? நவ் இப்போ மிலிட்ரி ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் யாரெல்லாம் இவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இந்த ராஜனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரைபல் அசம்பிளிஸ் அண்ட் people who are managing the pastoral land, right? Because உங்க கேட்டல் ரியரிங் தான் உங்களுக்கு ப்ரிடாமினன்ட்டான ஆக்குபேஷன். ஸோ அந்த லேண்டை மேனேஜ் பண்ணக்கூடியவங்க தட் இஸ் பிரஜபதி, நெக்ஸ்ட் இஸ் விதத்தா, ரைட்? ஸோ இது வந்து ட்ரைபல் அசம்பிளி. நெக்ஸ்ட் இஸ் people who are managing this pastoral land, next is Kulapa, they are the head of the family, then Gramini. இவங்க எல்லாருமே வந்து மிலிட்ரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு கிங்குக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க ப்ரீஸ்ட் அண்ட் கமாண்டர் ஆஃப் ஆர்மி, தென் பாப்புலர் பாடிஸ் லைக் சபா அண்ட் சமிதி, ரைட்? அண்ட் ஆல்சோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மொனார்க்கியல் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அண்ட் கிங்குக்கு அப்புறம் வந்து அவருடைய பையன் தான் நெக்ஸ்ட் கிங் ஆகணும்லாம் இல்லை, ரைட்? ஸோ இட் இஸ் நாட் வித் ஆக்சுவல் மொனார்கி, ரைட்? ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஏர்லி வேதிக் ஏஜ். அண்ட் ஆல்சோ இவங்களுடைய மிலிட்ரி டெக்னிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்ததை விட, அதாவது ஐவிசி, அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த டைப் ஆஃப் பீப்புளை விட, ஐவிசி பீப்புள் தென் மெட்டல் ஏஜ் பீப்புள் இவங்களெல்லாம் விட இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா லைக் தே ஆர் குவைட் அட்வான்ஸ்ட், ரைட்? ஸோ இவங்க கிட்ட ஹார்சஸ் இருந்தது அண்ட் சாரியாட்ஸும் இருந்தது, ரைட்? ஸோ தே ஆர் குவைட் அட்வான்ஸ்ட் இன் தேர் மிலிட்ரி டெக்னிக், ரைட்? நவ் நெக்ஸ்ட் இஸ் இப்போது இந்த
ஏர்லி வேதிக் ஏஜில் இருக்கக்கூடிய கிங்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது ராஜன், இவங்க வந்து தே என்கேஜ் இன் பேட்டில்ஸ். லைக் இவங்க யாரோட சண்டை போடுறாங்க அப்படின்னா மொத்தம் மூணு டைப் ஆஃப் பேட்டில்ஸ் வந்து இங்கே நடக்கும். ஃபர்ஸ்ட் யார் கூட அப்படின்னா ப்ரீ ஆரியன்ஸ், அதாவது ஆரியன்ஸ் உள்ள வரதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய பீப்புள், அவங்களோட ஃபர்ஸ்ட் பேட்டில் வந்து இருந்திருக்கலாம். தே ஆர் லைக் தாசாஸ் ஆர் தாஸ்யூஸ், ரைட். நவ் நெக்ஸ்ட் யார் அப்படின்னா இந்த ராஜன்ஸ்க்கு மத்தியிலே, அதாவது மொத்தம் தர் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ், ரைட். ஸோ மொத்தம் வந்து அவங்களுக்குள்ளே வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இன்னொரு பேட்டில் வந்து வந்திருக்கும். இது எதுக்காக வரும் அப்படின்னா டெரிட்டரிஸ் காட்டி கிடையாது, ரைட். ஸோ இட் இஸ் ஃபார் கேட்டில் வெல்த்தை வந்து யார்கிட்ட இருக்கோ அதுக்காண்டி தான். லைக் அந்த கேட்டிலை வந்து அதை கைப்பற்றுறதுக்காண்டி தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த 10 கிங்ஸ் இடையில வந்து தெர் இஸ் அ பேட்டில், ரைட். அந்த கிராமங்களுக்கு மத்தியில் வந்து வாரில் பேட்டில் வந்து ஏற்பட்டிருக்கும், ரைட். இட் இஸ் கால்ட் அஸ் சங்கிரமா. நெக்ஸ்ட் இஸ் அகேன்ஸ்ட் பனீஸ்ங்கிறது யாரு அப்படின்னா தே ஆர் தே பிஸ்னஸ்மேன் ஆர் ட்ரேடர்ஸ். லைக் ரிக்வேதால நமக்கு பனிங்கிற ஒரு வேர்ட் இருக்கு which means traders. ஸோ இது யார் அப்படின்னா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ட்ரேடர்ஸ் வந்து ஆரியன்ஸுடைய கேட்டல் இருக்கு இல்லையா, இதை கொண்டு போய் வந்து ஃபாரஸ்ட்ல மறைச்சு வச்சாங்க. ஸோ அதனால they became the enemies of this ஆரியன்ஸ், ரைட். ஏர்லி வேதிக் ஏஜ்ல 3 டைப்ஸ் ஆஃப் பேட்டில் வந்து ஏற்பட்டது. அண்ட் மேக்ஸிமம் இந்த பேட்டில் எதுக்காக வந்தது அப்படின்னா டெரிட்டரிக்காண்டி கிடையாது, கேட்டல் வெல்த்தை வந்து யார் கண்ட்ரோலில் வச்சிருக்கணும் அதுக்காக தான் இந்த பேட்டில்ஸ் வந்து ஏற்பட்டது இன் ஏர்லி வேதிக் ஏஜ். நெக்ஸ்ட் இஸ் ஏர்லி வேதிக் ஏஜ்ல இந்த ராஜனுடைய ரோல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்க வந்து லைக் அவங்களுடைய ஜனாவை ரெப்ரசன்ட் பண்ணி இவங்க வந்து தே participated in the war, right. So this is the first point. And next thing is that இப்போ வந்து ரெகுலராக இவங்களுக்கு வந்து ஆர்மி எதுவுமே இருக்காது. அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ் தான் வந்து இப்போ ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும், அதாவது ஆர்மி அசிஸ்டன்ஸ் வேணும், மிலிட்ரி வேணும் அப்படின்னா அந்த பீப்புள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, திஸ் ட்ரைபல் அசம்பிளி அண்ட் பீப்புள் ஹூ ஆர் மேனேஜிங் திஸ் பாஸ்டோரல் லேண்ட் அண்ட் கிராமினி, ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, இந்த மாதிரி பீப்புள் தான் வந்து அசிஸ்டிங் இன் திஸ் ஸ்கீம், ரைட். அண்ட் ரெகுலராக அங்கே ஒரு ஆர்மி கிடையாது. அண்ட் இவர் வந்து on behalf of his ஜனா he is fighting this war, right. இந்த கிங் நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா he is called as கோபதி, which means protector of cows, right. அங்க இருக்கக்கூடிய கவுஸோடைய காவலராக தான் அவங்களை வந்து பார்க்குறாங்க. அண்ட் இந்த கிங்கோடைய போஸ்ட் வந்து இட் இஸ் நாட் ஹெரிடிட்ரி, ரைட். ஸோ நெக்ஸ்ட் யார் வேணா வந்து வரலாம், அந்த கிளானுடைய மேன்ல யார் வேணா என்ன பண்ணலாம் அப்படின்னா they can become this king, right. So this is with respect to role of Rajan in early Vedic age. Next we are going to see about later Vedic age வந்து பார்க்குறோம், ரைட். ஸோ இதில் கிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பேசிக் யூனிட்லேருந்து ஆரம்பித்தோம் இல்லையா. இதில் பார்க்கும்போது ட்ரைபல் செட்டில்மெண்ட்ஸ் இருக்குது, தென் ட்ரைபல் கிங்டம் உருவாச்சு. இப்போ ட்ரைபல் கிங்டம் எல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஜனபதாஸாக ஃபார்ம் ஆகுது, விச் மீன்ஸ் லார்ஜர் கிங்டம்ஸ், ரைட். லெட்ஸ் see this. இப்போ சின்ன சின்ன ட்ரைபல் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அதை விட கொஞ்சம் பெரிய ஸ்ட்ராங்கான கிங்டம்ஸாக உருவாகுது, ரைட். ஸோ அவங்களுடைய ராயல் பவர் வந்து இட் இஸ் சிக்னிஃபிகன்ட்லி இன்க்ரீஸ்டு. அண்ட் ஆல்சோ இந்த ஜனாஸா இருந்தது வந்து இப்போ என்னவா மாறுது அப்படின்னா இட் ஹாஸ் பீன் ஜனபதாஸ், ரைட். ஜனபதாஸாக மாறுது, விச் மீன்ஸ் நிறைய ஜனாஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் பெரிய கிங்டம்ஸாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஜென்ரலாக இந்த டைம் பீரியட்ல லேட்டர் வேதிக் ஏஜ்ல இருக்கக்கூடிய கிங்ஸ் எல்லாமே வந்து they belong to this Kshatriya, right. So Kshatriya வர்ணால தான் வந்து நிறைய பேர் வந்து கிங்கா இருக்காங்க. ஜென்ரலி they are. அண்ட் இவங்களுடைய போஸ்ட் வந்து ஆஃபீஸ் ஆஃப் திஸ் monarch, that is king உடைய பொசிஷன் வந்து இட் இஸ் ஹெரிடிட்ரி, ரைட். ஸோ see the change between early Vedic age and later Vedic age. இவங்க பெரிய பெரிய டைட்டில்ஸ் எல்லாமே வந்து they are assuming, for example ஏக்ராத் அண்ட் சம்ராத், இந்த மாதிரி பெரிய பெரிய டைட்டில்ஸ், கிராண்ட் டைட்டில்ஸ் எல்லாமே வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரைட். இந்த டைம் பீரியடில் தான் வந்து ராஷ்ட்ரா அப்படிங்கிற வேர்டு வந்து ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆகுது, ரைட். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம ஏர்லி வேதிக் ஏஜில் எதுக்காக அவங்க பேட்டில் வந்து ஃபாட் பண்ணாங்கன்னு பார்த்தோம், பிகாஸ் ஆஃப் கேட்டில், ரைட். ஸோ கேட்டில் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கணுங்கிறதுக்காண்டி பண்ணாங்க இல்லையா. பட் during this later Vedic age என்ன ஆகுது அப்படின்னா they are fighting war for this territories, right. ஸோ இவங்க கிட்ட ஒரு ஸ்டாண்டிங் ஆர்மி கிடையாது. அந்த ட்ரைபல் யூனிட்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் they will be assembling and they will be helping in the war with the king, right. ஸோ கிங் வந்து வார் போகணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள் will be helping him. இப்போ கிங்கோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்னும் சில ரிச்சுவல்ஸ் மூலிமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they are strengthening it. they are ராஜசூயா, வஜபேயா அண்ட் அஸ்வமேதா, ரைட். இந்த மாதிரி சில ரிச்சுவல் எனாக்ட்மெண்ட்ஸ் மூலிமா வந்து ஃபர்தர் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இஸ் ராஜசூயா, தட் இஸ் லைக் ராயல் கன்சிக்ரேஷன், தட் இஸ்
அவருக்கு ஒரு கிங்குக்கு வந்து சுப்ரீம் பவர் கொடுக்கப்படுறதா வந்து நடத்தக்கூடியதான் இந்த ராஜஸ்ரீய ரிச்சுவல். நெக்ஸ்ட் இஸ் வஜபேயா. இது வந்து ஒரு சேரியட் ரேஸ். இதில் வந்து அந்த ராயல் சேரியட் இருக்கு இல்லையா, கிங்கோடைய சேரியட், அதுதான் வந்து இட் வில் பி வின்னிங். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அஸ்வமேதா. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ராயல் ஹார்ஸ் வந்து இட் வில் பி கோயிங் அக்ராஸ் த ஸ்டேட் அண்ட் அக்ராஸ் த லேண்ட். அண்ட் அந்த ஹார்ஸை வந்து அன்கொஸ்டின்டாக வச்சுருக்காங்க, அதாவது யாருமே அதை கண்ட்ரோல் பண்ணாமல் கேள்வி பண்ணாங்க. விச் மீன்ஸ் a horse will be there, that is ராயல் ஹார்ஸ். அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் த்ரூ அவுட் தி லேண்ட். அது வந்து இன்னொருத்தரோட கிங்டம்க்கு போனாலும் சரி, அந்த ஹார்ஸ் வரதை ஒருத்தர் வந்து தடுக்கல அப்படின்னா தென் த கிங் இஸ் அக்செப்டிங் த சுப்ரீமசி ஆஃப் த கிங். அதாவது இந்த ராயல் ஹார்ஸ் வந்து யாருடையதோ அவங்களுடைய சுப்ரீமசி வந்து இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ரைட். ஸோ திஸ் இஸ் அஸ்வமேதா. அண்ட் இந்த மாதிரியான ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா லைக் 3 types of yajnas has been conducted during this later Vedic age, right? So with this we are completing, and in the next class we are going to focus on this administration of later Vedic age, right? Thank you.